Hello my dear friends and viewers and my subscribers. In this video, we are going to see about some phrases. First, பாத்தீங்கன்னா ஒரு டிசைட் பண்ண முடியாத ஒரு விஷயத்துல நாம இருப்போம். அத வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து first one. Next பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. You want to get success, just you put some extra effort னு சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்ங்கறதையும் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் we welcome something, we encourage something enthusiastically. இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொல்லி ரொம்ப ஆர்வமா நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் இல்ல அத அவங்கள பண்ண சொல்லி நம்ம வெல்கம் பண்ணுவோம். அத வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்ங்கறதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா jealous of someone's success. யாருக்காவது சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படினா see this is the law of attraction. If you are happy about the other success, you will get the success. ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஏதாவது பொறாமையா ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்ணோம் அப்படினா அது நமக்கு ஒரு நல்ல சக்சஸ் ஹெல்தி என்விரான்மென்ட் கொடுக்காது. பட் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறது தான் today's video. So we are going to see about four phrases and their right usage in the sentences. On the fence. I was on the fence while I was in the choice of taking teaching job or in the IT field. I was on the fence. நான் டீச்சிங் ஃபீல்ட் போறதா இல்லாட்டி ஐடி ஃபீல்ட் போறதா அப்படிங்கறதுல நான் வந்து என்னவா இருந்தேன், ஒரு டிசைட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன் அப்படிங்கறதா on the fence. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா go to the extra mile. இப்போ நீங்க நிறைய வந்து நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா இத முடிச்சிருக்கீங்க. Go to the extra mile. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் வர்க் பண்ணுங்க. The success is very near to you அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா with open arms. Welcome enthusiastically. With open arms அப்படிங்கிறது நீங்க ஏதோ கையை விரிச்சு கூப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்ல. இது ரொம்ப நல்லா பண்ணிக்கீங்க, வாங்க வாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இது நல்லா பண்ணுங்க அப்படினு சொல்லி ரொம்ப ஒரு எந்தோட இன்ட்ரஸ்டோட நம்ம அடுத்தவங்களை வெல்கம் பண்றதுக்கு பேர் தான் with open arms. My teacher welcomed me with the open hearts for the inaugural function of the school annual day. எங்க டீச்சர் வந்து என்ன அந்த ஸ்கூல் inaugural டேக்காக ரொம்ப ஒரு திறந்த மனசோட ரொம்ப எந்துவா எங்களை இன்வைட் பண்ணாங்க இல்ல வெல்கம் பண்ணாங்க அப்படினு சொல்லுது. My teacher just welcomed me with open arms for the inaugural function of annual day. Okay, the last one, eat your heart out. Eat your heart out. என்ன அப்படினா jealous of something. Last year I got NPTEL award. This time also I got NPTEL award. Some of my friends are eating their heart out. Some of their friends are getting jealous about that. Okay, this is what eat your heart out. Some of my friends or some of your friends are eating the heart out. Okay, they are getting jealous of some of your success. Okay, I hope my video is useful to you. If you find it is useful, try to subscribe my channel and put the like button. Thank you so much. I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komuthi. Thank you.